வணக்கம், இது தமிழ் பேசுங்க சேனல். நான் நிஷா. நான் எஸ்பிஆர். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா சாம்சங் ஃபோனை பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த சாம்சங் ஃபோனில் இப்போ புதுசாக ரிலீஸ் பண்ணியிருக்க சாம்சங் Fold3 பற்றி தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் செக்மெண்ட்லேயும் சரி, ஃப்ளாக்ஷிப்லேயும் சரி, ப்ரீமியம் மாடல்லையும் சரி, எல்லாத்துக்குமே கலந்த ஒரு கலவையான இந்த ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க இப்போ ரீசெண்டாக. இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா Fold1 ரிலீஸ் பண்ணாங்க, அது தொடர்ந்து Fold2 ரிலீஸ் பண்ணாங்க, இப்போ Fold3யும் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஃபோனில் என்னென்ன யூனிக் ஃபீச்சர்ஸ் இருக்குன்றதை பற்றி கண்டிப்பாக நீங்கள் பார்க்கணும் இல்லையா? ஸோ அதை பார்க்கணுன்னா எங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்போ பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா தான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு வரும். ஓகே, வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். Fold3. ஸோ இது ஃபோல்டுன்னு பார்க்கும்போதே உங்களுக்கு நமக்கு ரொம்ப பெரிய ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா பார்த்தீங்கன்னா இப்போது சமீப காலமாக ரொம்ப நாளாக, அதாவது இந்த ஃபோல்டு ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாட் ஸ்க்ரீனாக தான் இருந்துச்சு. ஸோ அதை உடைக்கிற மாதிரி தான் சாம்சங்கில் ஃபோல்டு கான்செப்டை எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ ஃபோல்டு எடுத்துகிட்டு வரும்போது ஃப்ளிப்பும் ஒரு மாடல் எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ அந்த ஃப்ளிப்பும் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டச் தான். பட் ஃபோல்டு பார்த்தீங்கன்னா அதோடைய டோட்டலாக அந்த ஃபார்ம் ஃபேக்டர் டோட்டல் டிஃப்ரெண்ட் இருந்துச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்லேயும் ஒரு மினி டிஸ்பிளே இருக்கும். அதை தொடர்ந்து நீங்கள் அந்த ஃபோல்டை ஓப்பன் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஃபுல் டச் ஸ்க்ரீனோட அந்த ஸ்க்ரீனை கொடுத்துருந்தாங்க. இது பார்க்கும்போது ஒரு சில சமயம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டேப் யூஸ் பண்ணியிருப்போம் இல்லையா 7 இன்ச்சஸில். ஸோ அதுக்கு ஈக்குவலாக தான் இந்த டிஸ்பிளே ஸ்க்ரீனே கொடுத்துருக்காங்க. ஸோ இது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஃபோன் மாடலில் இது ஒரு டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ன்றத நம்ம பார்க்குற மாதிரி தான் இருக்கு. பட் ஆனால் அவங்களோட ரேஞ்ச் பாருங்களேன், எடுத்த உடனே 1 லேக்னு தூக்கி போய் வைக்கிறாங்களே, மக்களால் அதை வாங்க முடியுமா? வேற வழி இல்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்லையும் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாலும் ஃபுல் டிஸ்பிளே, அது அந்த 7 இன்ச்சஸ்க்கும் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ இதை கனெக்ட் பண்ணுறதுக்கு பின்னாடி ஹிஞ்ச் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் சேர்த்து பார்க்கும்போது ஹார்ட்வேர் ஃபெசிலிட்டி, ஸோ அந்த ஸ்க்ரீன்ஸ், ஸோ இதுக்கெல்லாம் போடும்போது ஒரு பட்ஜெட் வரும். பட் இதில் எனக்கு என்ன ஒரே ஒரு என் சைட்லேருந்து நான் ஃபீல் பண்ணது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளோ ப்ரைஸ் செக்மெண்ட்டில் கொடுத்தும் எஸ் பண்ண செப்பரேட்டாக தான் வாங்கணுன்ற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸில் அடாப்டர் கிடையாது. பாக்ஸை ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபோன் மட்டும் தான் இருக்கும். சார்ஜர் கேபிள் கொடுத்துருப்பாங்க. ஸோ அடாப்டர் தனியாக வாங்கணும், எஸ் பென் தனியாக வாங்கணும், எஸ் பென் விருப்பப்பட்டா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எஸ் பென் சேர்த்து கொடுத்ததுனால நோட் சீரீஸ் ரிலீஸ் பண்ணுவாங்களான்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. ஏன்னா இப்போது Note 20 ரிலீஸ் பண்ணாங்க, Note 21 ரிலீஸ் பண்ணல. ஆனால் S21 ரிலீஸ் பண்ணிவிட்டு S21 ரிலீஸ் பண்ணாங்க. ஆனால் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நோட்டுக்கு நெக்ஸ்ட் சீரீஸை பற்றி நமக்கு எந்த தகவலுமே இல்லை. ஸோ நம்ம என்ன நினைக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதிலே எஸ் பென் சேர்த்துட்டதுனால மேபி நோட் சீரிஸ் வருமானது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி தான். சரி, வாங்க நம்ம இப்போ ஃபோனுடைய ஸ்பெசிஃபிகேஷனுக்கு போவோம். இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் ஒரு சின்ன ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. இதோடைய சைஸ் பார்த்தீங்கன்னா 6.2 இன்ச்சஸ். இதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் டச் தான் கொடுத்துருக்காங்க. இதோட ரெசல்யூஷன் 832 × 2268 பிக்சல் சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. இது உங்களுடைய ஃப்ரண்ட்டில் இருக்கிற ஒரு ஸ்மால் டிஸ்பிளே. இந்த டிஸ்பிளே வச்சு நீங்கள் எல்லா ஆக்ஷனுமே நீங்கள் பண்ணலாம். கால் ரிசீவ் பண்ணலாம், மெசேஜ் பண்ணலாம், நீங்கள் என்னென்னலாம் நீங்கள் பண்ணுறீங்களோ ஃபோனில் அது எல்லாமே இதில் அவங்க ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதையே தொடர்ந்து தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் பண்ணும்போது ஃபுல் டிஸ்பிளே 7 இன்ச்சஸோட கொடுத்துருக்காங்க. இதுவும் ஃபுல் அண்ட் ஃபுல் டச்சு. இதில் கேமரா பிளேஸ்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அண்டர் ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. Fold2ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பஞ்ச் ஹோல் தெரியும், அந்த கேமரா வச்சிருக்கிற பஞ்ச் ஹோல் தெரியும். பட் இதில் அந்த பஞ்ச் ஹோல் தெரியாத மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பிளாக் பேக்ரவுண்ட்லாம் வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த கேமரா இருக்கிறது லைட்டாக நம்மளுக்கு தெரியும். இதுவே ஒயிட் ரிலேட்டடான பேக்ரவுண்ட் இருந்துச்சுன்னா, அந்த டிஸ்பிளேல இருந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த கேமரா பிளேஸ்மெண்ட் தெரியாமல் இருக்குது. ஸோ அது கொஞ்சம் நல்லா கொடுத்துருக்காங்க Fold2க்கும் Fold3ல இருக்கிற ஃபீச்சர். இது பார்த்தீங்கன்னா பிக்சல் ரெசல்யூஷன் சப்போர்ட் 2208 × 1768 பிக்சல் சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. இதோடைய PPI பார்த்தீங்கன்னா, அதாவது பிக்சல் பர் இன்ச் 374 கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்பிளேஸ் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்குது. அதுவும் இல்லாமல் இந்த எஸ் பென் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்க்ரீனுக்கும் நீங்கள் இந்த எஸ் பென் சப்போர்ட் பண்ணும். பட் இதோடைய
ஃபார்ம் ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா இதோடைய ஹார்ட்வேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 சூப்பராக இருக்குது. ஏன்னா அந்த எஸ் பென் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ஃபோல்டு பண்ணும்போது நடுவில் அந்த ஹிஞ்ச் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல கூட பென் யூஸ் பண்ணுற அளவுக்கு அவங்க ஹார்ட்வேர் வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க, டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ ஹார்ட்வேரை பற்றி என்னன்றதை பார்ப்போம். இதில் ஸ்னாப்ட்ராகன் 888 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. இதில் இன்டர்னல் ஸ்டோரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 256 GB வேரியண்ட்டும் 512 GB வேரியண்ட்டும் 2 வேரியண்ட்டாக கொடுத்துருக்காங்க. பட் ரேம் பார்த்தீங்கன்னா 12 GB ரேம் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இப்போ வந்து ஆண்ட்ராய்டு 11 தான் இருக்குது. ஸோ சாம்சங் தரப்பில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நெக்ஸ்ட் 2 மேஜர் ஓஎஸ் சப்போர்ட் கொடுப்பாங்க அப்டேட் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எவ்ரி மந்த்துக்கும் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் கொடுப்பாங்க. ஸோ இது வந்து சாம்சங் தரப்புலேருந்து கொடுக்குற அப்டேட்ஸ். இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா சிம் கார்டு ஸ்லாட் வந்து 2 கொடுத்துருக்காங்க. இதில் வந்து Fold 2ல பார்த்தீங்கன்னா சிம் கார்டு ஸ்லாட் வந்து 1 தான் கொடுத்துருப்பாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா சிம் தான் அதில் போட முடியும். ஆனால் இதில் மட்டும் பார்த்தீங்கன்னா 2 சிம்முமே போடுற மாதிரி இதில் ஆப்ஷன் பண்ணியிருக்காங்க. ரெண்டுமே வந்து 5G சப்போர்ட்டட். இது பார்த்தீங்கன்னா வேர்ல்டுலேயே ஃபஸ்ட்டு வாட்டர் அசிஸ்டன்ட் ஃபோல்டு ஃபோனுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த சார்ஜர் பார்த்தீங்கன்னா USB-C டைப் சார்ஜர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங்கும் கொடுத்துருக்காங்க. எத்தனை வாட்ஸ்? 25 வாட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 25 வாட்ஸ் அடாப்டர் வந்து சப்போர்ட் பண்ணும் ஃபாஸ்ட் சார்ஜிங்காக. ஸோ ஃபாஸ்ட் சார்ஜிங் கண்டிப்பாக தேவைப்படும். ஏன்னா இது வந்து இதோட ஃபார்ம் ஃபேக்டர் வந்து கொஞ்சம் 7 inches டிஸ்பிளேன்றதுனால ஃபாஸ்ட் சார்ஜிங் இருந்தால் தான் பெட்டராக இருக்கும். ஏன்னா சீக்கிரமாக பேட்டரி கன்சியூம் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ இதில் இப்போ சென்சரை பற்றி பார்க்கலாம். இதில் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எல்லா சென்சாருமே தான் இதில் கொடுத்துருக்காங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார், காம்பஸ் சென்சார், மேக்னெட்டோமீட்டர், பிக்ஸோமீட்டர், ஆக்சிலரோமீட்டர். ஸோ இது மாதிரி என்னென்னலாம் வந்து சென்சார் தேவைப்படுதோ அந்த சென்சார் எல்லாமே இதுலையும் சப்போர்ட் பண்ணுது. இதோடைய வந்து ரெஃப்ரெஷ் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 120 MHz கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம முக்கியமாக வந்து கேமரா பற்றி பேசி ஆகணும். ஸோ கேமரா வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ட்ரிபிள் கேமரா சென்சார் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ Fold 2க்கும் Fold 3க்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சேம் கேமரா சென்சார் தான் இருக்குது. ஸோ இதில் வந்து 12 MP மெயின் கேமரா கொடுத்துருக்காங்க. அதே 12 MP தான் அல்ட்ரா வைடும் கொடுத்துருக்காங்க. திரும்பவும் அதே 12 MP தான் டெலிஃபோட்டோவும் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் வருது. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இவ்வளோ ப்ரைஸ் செக்மெண்ட் கொடுத்துட்டும் இவங்க 12 MP தான் எல்லாமே கொடுத்துருக்காங்கன்னா கண்டிப்பாக வந்து இதோடைய கேமரா குவாலிட்டி எந்த லெவலில் இருக்குன்றது உங்களுக்கு சந்தேகம் இருக்கும் இல்லையா? கவலையப்படாதீங்க. இதோடைய கேமரா சென்சார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஏன்னா ஸோ சாம்சங்குன்னு வந்து ஒரு யூனிக் கேமரா சென்சார்ஸ் இருக்குது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய அவுட்புட் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ இப்போது ஏற்கனவே நீங்கள் சாம்சங்கோடைய மொபைல்ஸ், அதாவது இந்த நோட், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா S21, ஸோ இதிலலாம் பார்த்திங்கன்னா கேமரா சென்சாரோடைய அவுட்புட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா இவங்க 12 MP கொடுத்துருந்தாலும் அதோடைய கேமரா ரிசல்ட்டோ அந்த பிக்சர்ஸ் வந்து கொஞ்சம் ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ ஃப்ரண்ட் கேமரா பற்றி பார்த்தீங்கன்னா 10 மெகாபிக்சலும் 4 மெகாபிக்சலும் கொடுத்துருக்காங்க. ஸோ 2 சென்சார் கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட் கேமராவுக்கு. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இதோடைய கேமரா செட்டப். ஸோ நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், இதோட ஃப்ரண்ட் கேமரா வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் டிஸ்பிளே கேமரா கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா, அதாவது இதில் வந்து 2 சென்சார்ஸ் ஒன்றும் பார்த்தீங்களா 10 MP, அதுக்கப்புறம் வந்து 4 MP. இது ஏன் 2 இருக்குன்னு நீங்கள் நோட் பண்ணிங்களா? ஃபோல்ட், அதாவது நீங்கள் ஃபோனை க்ளோஸ் பண்ணிங்கன்னா மெயின் டிஸ்பிளே இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு 10 MP கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இதை நீங்கள் அன்ஃபோல்ட் பண்ணிங்கன்னா உங்களுடைய 7 inches இருக்கு இல்லையா, அந்த இடத்துல 4 MP கொடுத்துருக்காங்க. அதாவது அந்த 4 MP தான் அண்டர் டிஸ்பிளே கேமரா. ஓகே. ஸோ இப்போ மொத்தம் எத்தனை கேமரான்னு பார்த்தீங்கன்னா 5 கேமரா இருக்குது. ரியர் கேமரா 3, 7 inches ஒரு கேமரா, அதுக்கப்புறம் வந்து ஃப்ரண்ட் கேமரா 1. ஸோ மொத்தமே வந்து நீங்கள் 5 கேமரா. ஸோ இந்த கேமராவை யூஸ் பண்ணி நீங்கள் ஃப்ரண்ட் கேமரா யூஸ் பண்ணி நீங்கள் ஃபோல்ட் பண்ணியும் நீங்கள் பிக்சர் எடுக்கலாம், அன்ஃபோல்ட் பண்ணி நீங்கள் பிக்சர் எடுக்கலாம். ஸோ இந்த பிக்சர் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்டிங் ஆகும். ஸோ இதோட பேட்டரி பார்த்தீங்கன்னா 4400 mAh கொடுத்துருக்காங்க. ஸோ இதோடைய பேட்டரி கெப்பாசிட்டி 4400 mAh கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து 1 day கிடைக்கும். ஏன்னா இது வந்து பெரிய ஃபோனு, 7 inches டிஸ்பிளே. ஸோ இதோடைய ப்ராசஸர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ப்ராசஸர்லாம் கொடுத்துருக்கிறதுனால இதோடைய பேட்டரி கன்சப்ஷன்ஸ் வந்து கண்டிப்பாக அது வந்து மேனேஜ் பண்ணும். ஸோ இதோட டோட்டல் வெயிட் பார்த்தீங்கன்னா 271 grams தான் இருக்கு. கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா இது வந்து ஃபோல்டு இல்லையா? ஸோ அதை ஃபோல்ட் பண்ணி அதை வைக்கிறதுக்கு கண்டிப்பாக அதோடைய வெயிட் வந்து ஒரு விஷயமா இருக்கும். ஸோ
பார்ப்போம். அதை நம்ம வந்து கையில் எடுத்து பார்க்கும்போது தான் அதோட ஃபீல் நம்மளுக்கு எப்படின்றது. என்ன கலர் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவீங்க? இப்போ நம்ம இந்தியன் வேரியண்ட்ல பார்த்தீங்கன்னா 2 கலர் இருக்கு. ஒன்று வந்து பிளாக், இன்னொன்று வந்து கிரீன் கலர். ஸோ இந்த 2 வேரியண்ட் இருக்கு. ப்ரைஸ் செக்மெண்ட் கண்டிப்பாக பேசி ஆகணும். இதோடைய ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 1,49,999, அதாவது 1,50,000, 1,80,000 இந்த ஃபோன். அது மட்டும் இல்லாமல் இந்த 1,80,000 கொடுத்தா உங்களுக்கு ஃபோனும் சார்ஜர் கேபிள் மட்டும்தான் கிடைக்கும். அடாப்டரும் எஸ் பென் கேஸ் எல்லாமே நீங்கள் தனியாக தான் வாங்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லியே ஆகணும். இந்த எஸ் பென் எந்த இடத்துல வைக்கணுன்ற சந்தேகம் எல்லாருக்குமே இருக்கும். ஏன் எனக்கே இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் நானும் கண்டுபிடிச்சேன். இந்த எஸ் பென் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கேஸில் தான் நீங்கள் வைக்க முடியும். ஸோ இந்த எஸ் பென்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா 2 வேரியண்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். எஸ் பென், அதுக்கப்புறம் எஸ் பென் ப்ரோ. ஸோ இது 2 வேரியண்ட் இருக்குன்ற மாதிரி தான் வந்து அவங்க இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தாங்க. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ இது எந்த லெவலுக்கு வந்து பெட்டராக இருக்குது. ஏன்னா எஸ் பென்னு நீங்கள் தனியாக வாங்கணுன்ற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸ் செக்மெண்ட் எங்கேயோ போகுது. அது நீங்கள் என்னன்னா நம்மளுக்கு எப்படி வந்து இந்த Fold 2ல வந்து என்ன பண்ணாங்க, 1000 rupees பே பண்ணால் உங்களுக்கு வந்து பட் கொடுக்குறேன்னு சொன்னாங்க, ஆஃபர் கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி இப்போ இந்த பெண்ணுக்கும் ஒரு ஆஃபர்ன்ற பெண்ணுக்கு ஆஃபர் இருக்கிற மாதிரி தெரியல. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேஸோட தான் நம்ம வாங்கணும். ஓகே, இந்த பெண்ணு நீங்கள் வாங்குறதா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கேஸ் வாங்கி ஆகணும். அப்போ கேஸோட ரேட் எவ்வளோ இருக்கும்? ஒரு ஃபோனோட ரேட்டு மினிமம் ஃபோனோட ரேட்டு 3000 ரூபாய் 4000 பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். அதான் 3000 ரூபாய் 4000 ரூபாய் ரேஞ்சில் இருக்குமோ? கண்டிப்பா இருக்க வாய்ப்பு இருக்கும். அது நம்ம ப்ரைஸ் செக்மெண்ட்ல பார்த்தா தான் தெரியும். இப்போ வந்து ப்ரீ சேல் தான் ஓடிட்டு இருக்கு. அஃபிஷியலாக வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. பட் வந்து உங்களுக்கு ரீட்டைலுக்கு வர்றது வந்து September 10th சேல் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ ப்ரீ புக்கிங் தான் போயிட்டு இருக்கு. நீங்கள் வந்து 2000 rupees நீங்கள் பே பண்ணிட்டு நீங்கள் உங்களுடைய ப்ராடக்டை வந்து நீங்கள் புக் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து நிறைய ஆஃபர்ஸ் கொடுத்துருக்காங்க. வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து 1 year ஆக்சிடென்டல் அண்ட் லிக்விட் டேமேஜ் கேர் வந்து உங்களுக்கு இதில் இன்பில்டாகவே அவங்க கொடுக்குறாங்க. ஸோ கண்டிப்பாக இவ்வளோ ப்ரைஸ் கொடுத்து வாங்குறோம். கண்டிப்பாக லிக்விட் அண்ட் டேமேஜ் ஆஃபரும் சேர்த்து வர்றது வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்குது. இன்கேஸ் நம்மளுக்கு தெரியாமல் நம்ம உடைச்சோம், இல்லை ட்ராப் ஆகிடுச்சு, ஏதோ டேமேஜ் ஆகிடுச்சுன்னா நம்ம வந்து கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி இந்த பென் இந்த Fold 3ல வந்து பார்த்தீங்கன்னா எஸ் பென்னோட சேர்த்தும் நீங்கள் யூஸ் பண்ணலாம், எஸ் பென் இல்லாமல் யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ அந்த சாய்ஸை வந்து கன்சியூமர் கிட்ட விட்டுட்டாங்க, அதாவது கஸ்டமர்ஸ் கிட்ட விட்டுட்டாங்க. எஸ் பென்னோட வேணும்னா, அதாவது நீங்கள் நோட் ஃபீல் பண்ணணும், நோட் யூஸராக இருக்கீங்க, உங்களுக்கு நோட் யூஸ் ஃபீல் தான் நீங்கள் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக எஸ் பென் வாங்கி தான் யூஸ் பண்ணி ஆகணும். இல்லை எனக்கு எஸ் பென் தேவையில்லை, நான் நார்மலாக யூஸ் பண்ணிக்கிறேன்னு கேட்டிங்கன்னா ஸோ எஸ் பென் இல்லாமல் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது கையிலே நல்லாவே தான் இதுவாக கண்டிப்பாக இருக்கும். நோட் டெஃபினட்டாக ஃபீச்சர்ஸ் வந்து சூப்பராக இருக்கும். ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ், நீங்கள் என்ன இந்த Fold 3 ஃபோனை பற்றி நினைக்கிறீங்கன்றதை எங்களுக்கு கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் ஏதாவது சொல்லாதது விட்டுருந்தாலும் நீங்கள் எங்களுக்கு கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஸோ நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். ஓகே வியூவர்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தமிழ் பேசுவோம், தமிழால் இணைவோம்.